ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் நிறைய சினிமா நியூஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ஜே ராஜ் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு செம்ம அப்டேட் ஒன்று. நேற்று பிரதர் படத்துலேருந்து அந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் திங்க் மியூசிக் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ப்ரோமோ சாங்கோட அதை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. படத்தோட பாடல்கள் ஜூலை எண்டு அப்படி இல்லைனா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகிடும். அதேமாதிரி சிங்கிள் சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டோம், மொத்தமாக ஒரு கம்ப்ளீட் ஆல்பமாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்சைடர் டாக்ஸ் போயிட்டுருக்கு. மோஸ்ட் ப்ராப்ளி அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த சிங்கிள் அப்புறம் செகண்ட் சிங்கிள் அப்படின்னு ஒரு கல்ச்சர் போயிட்டுருக்கு. அதை பிரேக் பண்ணிவிட்டு திரும்பியும் பழைய மூடில் வருதுங்கிறது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராம் சரண் அவர்கள் நடித்துள்ள கேம் சேஞ்சர் அதில் ராம் சரணோட போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுங்க. இது ஒரு சூப்பர் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் ராம் சரண் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக அவர் இந்த ப்ராஜெக்ட்லேயே ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதுக்காக அவ்வளோ டேட்ஸ் ஒதுக்கி இந்த ப்ராஜெக்ட்டில் அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து அவரோட ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சூப்பர் அப்டேட் ராம் சரண் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு மகாராஜா படத்தோட ஓடிடி ரிலீஸ் டேட் நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. மகாராஜா படம் ஜூலை 12ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. ஸோ தேட்டர்ஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மகாராஜா படம் போய் பாருங்கள். ஒரு சூப்பரான படம் மகாராஜா 2024 அதுவும் காலிவுட்டில் அப்படின்னே சொல்லலாம். விஜய் சேதுபதியோட 50வது படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து கல்கி படத்தை பற்றி நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த படத்தோட மேக்கிங் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா தான் மிக்சட் ரிவ்யூஸ் வந்தாலும் படத்தோட கலெக்ஷன் எங்கேயுமே குறையில. 900 crores கிட்ட வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக 1000 to 1200 crores கிராஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்து பார்ப்போம். ஏன்னா அடுத்தடுத்து இந்த வாரம் 2 பெரிய படங்கள் வருது, பேன் இண்டியா படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2க்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் தமிழ்நாடு ஆடியன்ஸ் கிட்ட இருக்குது. அதை தாண்டி இந்தியா பேன் இண்டியா லெவல்லையும் இந்த படத்துக்கு ஒரு ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கமலஹாசன் ஒரு பர்ஃபார்மர் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறதுனால அனிருத்தா இந்த படத்துக்கு சேமிக்கிறாரு. இதை தாண்டி சர்ஃபேரா அப்படிங்கிற ஒரு படம், அதாவது சூரரை போட்டோட ஹிந்தி வேர்ஷன் சொல்லிட்டு ஹிந்தியில் அதற்கேற்ப இந்திய ஆடியன்ஸ்க்கேற்ப நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி சுதா கோங்கரா தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அக்ஷய் குமார் இந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்காரு. அந்த படம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆகும்போது கல்கியோட கலெக்ஷன், அதாவது வசூல் குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் வசூல் சாதனை நிறைய படைச்சிருச்சு கல்கி அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, சிம்புதேவன் என்னங்க பண்ணுறாரு, ரொம்ப நாளாக காணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு சூப்பர் அப்டேட். சிம்புதேவன் யோகி பாபு வச்சு போட்டுன்னு ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டாரு. போட் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ அந்த படம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வேர்ல்டு வைட் தேட்ரிக்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அந்த டீம் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சூப்பர் அப்டேட் இது அப்படின்னே சொல்லலாம். சிம்புதேவன் ஒரு சூப்பராக அந்த கமர்ஷியலாகவும் சரி, அதில் காமெடி கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர். ஸோ அவரோட படம் வரதில் ஒரு சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து லக்கி பாஸ்கர் துல்கர் சல்மானோட அடுத்த படம். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ வெங்கி அட்லரி இவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் தமிழில் வாத்தி, அதாவது தெலுங்கில் சார் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணேன். அது ரெண்டுமே ஒரே படம் தான், தமிழ் அண்ட் தெலுங்கில் ரிலீஸ் ஆச்சு. இப்போது லக்கி பாஸ்கரும் அதேமாதிரி 3-4 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி வேர்ல்டு வைட் தேட்ரிக்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஒரு நல்ல ரிலீஸ் டேட் அப்படின்னே சொல்லலாம். மற்ற அப்டேட்ஸ்லாம் இந்த படத்தை பற்றி வரும் காலங்களில் நானும் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான். சினிமா அப்டேட்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸோட கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.